மோடிக்கு எதிரான உள்ள அந்த பொய் பிரச்சாரம் கதிரவனை கன்ற பனித்துளி போல பீகார் வெற்றியில் அப்படியே மறைஞ்சி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகணும்ல சார்? தமிழ்நாட்டில் அது நடக்குமா, சாத்தியப்படுமா? அது முயற்சி பண்ணலாம். இது தமிழ்நாடு இல்லை, அது பீகார், வட இந்தியா, இந்தி பெல்ட், கவு பெல்ட். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு திராவிட கட்சியை காலி பண்ணிட்டோம். எப்படி தேஜஸ்வி யாதவ் முஸ்லீம் பார்ட்டியோ அதே மாதிரி இன்னொரு திராவிட கட்சி அதிமுக வன்னியர் வெள்ளாள கவுண்டர் பார்ட்டி தான். அங்கே யாதவ் முஸ்லீமை தவிர இவனும் ஓட்டு போடலையோ, இங்கே எடப்பாடிக்கு வெள்ளாள கவுண்டர் வன்னியர் தவிர மற்ற எல்லா காஸ்ட்டும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான். இல்லை, நீங்கள் தெளிவாக சொல்லுங்க. பிரைமரி யாரு, சபார்டினேட் யாரு? இங்கே பிஜேபி சபார்டினேட் தான், ஏடிஎம்கே தான் பிரைமரி. ஆமாவா இல்லையா? உண்மை, ஏடிஎம்கே தான் பிரைமரி. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 சீட்டு வாங்கிட்டு போன பாஜக இல்லை, இப்போ 60 சீட்டுக்கு குறையாத பாஜக. அண்ணாமலை லீட் பண்ணி 11.4% வாக்கெடுத்த பாஜக. பார்த்தீங்களா, அண்ணாமலை முடிஞ்சிட்டாரு இதாயிட்டாருன்னு அத்தனை பேர் கொக்கரிச்சானுங்க. அது ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் எழுப்பி வந்து நிற்கிறாரு. கோயம்புத்தூரில் மோடி வரக்கூடிய ப்ரோக்ராமை முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ அண்ணாமலை மோடி பாராட்டுறாரு. அண்ணாமலையை வச்சு தான் மோடி தமிழ்நாட்டுக்குள்ள 2029 பாஜக ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்குள்ள அரசியல் வியூகங்களை பண்ண போறாரு. இதைத்தான் நம்ம சொன்னோம்.